ஓவன் ஒரு 12 வயசு பையன். ஒரு இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர். யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டான். அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே சண்டைக்கோழிங்க. எப்பவுமே கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. அவன பத்தி பேசவோ, அவன்கிட்ட உட்காந்து பேசவோ அவங்களுக்கு என்னைக்குமே நேரம் இருந்ததே கிடையாது. அந்த தனிமைய போக்க அவன் தனக்குத்தானே கண்ணாடி முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருப்பான். கோபம் வரும்போது ஒரு கத்திய எடுத்து மரத்துல குத்தி தன்னோட இனம் தெரியாத கோவத்த அந்த மரத்துல காட்டிக்கிட்டு இருப்பான். ஸ்கூல்லயும் கென்னின்னு ஒரு கேங்கு அவனை ரேகிங் பண்ணி வம்புழுத்துட்டே இருப்பாங்க. அதனால அங்கேயும் அவனுக்கு நண்பர்களே கிடையாது. என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க போதுதான் ஒரு நடுராத்திரில அவங்க பக்கத்து வீட்டுல புதுசா 2 பேர் குடி வந்தாங்க. அங்க ஒரு அழகான பொண்ணையும் அவளோட அவங்க அப்பாவும் வரதை பாக்குறான். அந்த பொண்ணு பேரு தான் அபி. அந்த பனி படர்ந்த இடத்துல சில்லுன்னு இருக்கிற குளிரையும் பொருட்படுத்தாம வெறுங்கால நடந்து போறா அபி. இதை பார்த்து ஓவன் பயங்கர ஷாக் ஆகுறான். அவளை நைட் நேரத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். காலை நேரத்துல அவனால அவளை வெளியில பார்க்கவே முடியாது. அந்த பொண்ணோட அப்பா தாமஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கார்ல ஏறி அந்த கார் ஓனரை கொன்னு மரத்துல தொங்க விட்டு ரத்தத்தை எல்லாத்தையும் வடிச்சு எடுக்கிறான். கொஞ்சம் பதட்டத்துல தடுக்கி விழுந்து அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறான். அப்போ ஒரு வண்டி வரதை பார்த்துட்டு எங்க மாட்டி போமோன்னு தெரிஞ்சு பாட்டில்ல இருந்த மிச்ச ரத்தத்தோட வீட்டுக்கு கிளம்புறான். ஓவனுக்கு அபி வீட்டுல இருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. தாமஸ் ஏதோ புலம்புற சத்தமும் கூடவே ஏதோ வினோத சத்தமும் கேக்குது. ஓவன் அபிக்கு ரூபிக்கு விளையாட கத்து கொடுக்குறான். இப்ப அதை என்னால சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அபி கிளம்பிடுறா. அதே நைட் நேரத்துல யாரோ ஒருத்தர் சுரங்கப்பாதையில் நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பொண்ணு ஹெல்ப் சத்தம் கேக்குது. அந்த ஹால் பக்கத்துல போனதும் அவளை தாக்கி அவனை கொன்னுடுது. அபி ஒரு ரத்த காட்டேரி, அதாவது வேம்பையர்னு அப்பதான் நம்மளுக்கே தெரியுது. அந்த ராத்திரி ஓவன் அந்த பொண்ணோட அப்பா தாமஸ் ஏதோ சண்டை போடுறதையும் அப்புறம் கோவத்துல அவர் வீட்டை விட்டு போறதையும் கேட்கறான். அதாவது என்ன ஆச்சுன்னா, தாமஸ் ரத்தம் எடுக்க போற இடத்துல ரத்தத்தை எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறான். அவளுக்கு ரத்தம் பத்தல. அதனாலதான் அவ வெளியில வேட்டையாட கிளம்பிட்டா. வேற வழி இல்லாம தாமஸ் இப்போ அந்த அபி கொலை செஞ்ச பாடியை மறைக்கணும். எந்த தடையும் இல்லாம ஆத்துல போட்டு அதை பாடியை மறைச்சிடுறான். தாமஸ்க்கு அபி ஓவன் கூட பழகுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த சின்ன பையனுக்கு ஒன்னால ஆபத்து வரக்கூடாது, அதனால அவனுகிட்ட இருந்து எப்பயுமே விலகி இருன்னு கண்டிக்கிறான். அடுத்த நாள் ஓவன் முழுசா சால்வான அந்த ரூபி கியூப பாக்குறான். அப்பதான் உனக்கு என்ன வயசு இருக்கும், எப்படி இதை நீ சால்வ் பண்ணன்னு கேக்குறான். அப்ப அபிக் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றா. கிட்டத்தட்டன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க அவ சிரிக்கிறா. கொஞ்ச நாள்லயே இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறுறாங்க. ஓவனை கெல்லி கேங்கு ஒரு நாள் பாத்ரூம்ல வச்சு அடிச்சு காயப்படுத்திடுது. இதை அவன் அம்மாட்ட சொல்ல முடியல. அதனால அவ ஃப்ரெண்டான அபி கிட்ட சொல்றான். அபியோ உன்னை அடிக்கிறவன திருப்பி நீ அடிக்காம இருந்தா நீ வீக் ஆயிட்டே இருப்ப, திருப்பி அடிடா அப்படின்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டு அனுப்புறான். ஓவன் அவங்க அம்மா பர்ஸ்ல இருந்து யாருக்கும் தெரியாம $20 எடுத்து அபிய கேம்ஸ் ஷாப்புக்குலாம் அழைச்சிட்டு போய் கேம்ஸ் எல்லாம் சொல்லி தரான். அபிக்கு சாக்லேட் எல்லாம் பிடிக்காது. இருந்தும் இவன் வற்புறுத்தினதால அதை அவ சாப்பிட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்து ஓவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியில அவளை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஓவன் அபிய கட்டி பிடிச்சி நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். தாமஸ் மறுபடியும் ரத்த வேட்டைக்கு கிளம்பினான். ஆனா இந்த வாட்டி கடத்தும் போது கடத்தப்பட்டவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துறாங்க. அதனால வேகமா காரை ஓட்டி போய் பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். காருக்குள்ள இருந்து தப்பிக்க முடியாம நல்லா மாட்டிக்கிட்டதால அவன் முகத்தை யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காகவே அவன் கையில வச்சிருந்த ஆசிட மூஞ்சில ஊத்தி முகம் தெரியாம ஆக்கிக்கிறான். தாமஸ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அபி அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஆனா யாரும் அவளை மேல விடல. அதனால இவளே ஹாஸ்பிட்டல் மேல ஏறி அவங்க அப்பாவை பாக்குறா. அப்பதான் தாமஸ், எனக்கு உன்னால இனிமேலுக்கு உதவ முடியாது, என் ரத்தத்தை நீயே எடுத்துக்கோ, இதுக்கு மேல நான் உயிர் வாழ ஆசைப்படல, அதனால என் ரத்தத்தை நீயே குடிச்சு இன்னைக்கு உன் தாகத்தை அடக்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அபியும் வேற வழி இல்லாம தாமஸ் கழுத்தை கடிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சு தாமஸை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். தாமஸ் ஏரியில போட்ட அந்த பாடி பனிக்கட்டிக்குள்ள இருந்து கிடைக்குது. அங்க சுத்தி இருக்க எல்லா வீட்லயும் டிடெக்டிவ் வீட்டுக்குள்ள புகுந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப அபி வீட்டை காலிங் பெல் அமுத்துறாங்க. கதவை தட்டுறாரு. ஆனா உள்ள இருந்த அபி கதவை திறக்கவே இல்லை. வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவரு கிளம்பிடுறாரு. ஓவன் அவங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்கு. அந்த பில்டிங்க்கு அபியை அழைச்சிக்கிட்டு போறான். அங்க அவனோட விரலை வெட்டி ரத்த உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. அதாவது இவங்க 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்களாக வாழ்வோம் அப்படின்றத அந்த உறுதிமொழி. இவன் வெட்டும் போது ரத்தம் கீழே சொட்டுது. அபியால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த ரத்தத்தை நக்க ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் அபி தன்னோட உண்மையான உருவத்தையே வெளியே காட்டுறா. ஓவனை காப்பாத்துறதுக்கு இங்க இருக்காத, வெளியில ஓடுன்னு சொல்றா. அவன் ஓடாம நிக்க இவ வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்ப அந்த ரத்த வேட்கையில ஒரு மரத்து மேல ஏறி ஒரு லேடி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவளை கடிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடுறான். அத அவன் புருஷன் அடிச்சு ஓட விட்டுறான். இப்பதான் ஓவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அபிக்கு 12 வயசு தான் கிடையாது, 200 வயசு. தாமஸ் அவங்க அப்பாவோட கிடையாது, அவர் ஒரு கார்டியன். அந்த கடிபட்ட லேடியை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க.
அந்த டிடெக்டிவ் அவள்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் அந்த ரூமுக்கு வந்து அந்த ஜன்னல் இருக்க கர்ட்டனை திறக்க சூரிய வெளிச்சம் அந்த லேடி மேல பட அப்படியே அந்த பாடி எரியுது. அதை காப்பாற்ற போன நர்ஸும் எரியிறாங்க. இப்போ தாமஸ் இறந்து போயிட்டதால ஓவன் அபி வீட்டில் போய் படுத்துக்கிறான். அன்னைக்கு காலையில அந்த டிடெக்டிவ் கதவை தட்டும் போது இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால சைலண்டா இருந்தான். அந்த டிடெக்டிவ் கன் ஷூட் பண்ணி கதவை உடைச்சு உள்ள வந்தான். அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம உள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். வீட்டுக்குள்ள போந்து அபி படுத்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அபி ரொம்ப நல்ல புள்ள மாதிரி படுத்துட்டு இருக்கதால அவன் மேல எதுவும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த கர்ட்டனை லைட்டா நவுத்துனதுக்கு அப்புறம் அந்த சூரிய வெளிச்சம் அவன் மேல படுது. சூரிய வெளிச்சம் அவன் மேல பட்டா அவன் செத்துருவான்னு ஓவனுக்கு தெரியும். அதனால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன் வெளியில வந்து கத்த அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி அபி மேல ஏறி அவ ரத்தத்தை குடிச்சு அந்த போலீஸ்காரனை கொன்னுடுறா. இப்ப போலீஸ்காரனை கொன்னதால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறா. அதனால ஓவன்கிட்ட சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. வேற வழி இல்லாம ஓவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். இவன் டாக்ஸில ஏறும் போது மாடியில இருந்து பாத்துக்கிட்டே நிக்கிறான். அடுத்த நாள் ஈவினிங் டைம்ல ஸ்விம்மிங் பூல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்ப இந்த கிண்டி கேங் வந்து அவனுக்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாட சொல்லுது. 3 மினிட் வந்து நீ ஸ்விம்மிங் பூல்ல இருந்தனா நாங்க பாட்டு போயிடுவோம். நான் உன்னை ஆம்பளைன்னு ஒத்துப்போம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட ஒரு விளையாட்ட சொல்றாங்க. அவன் தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள அமுத்தி ரேகிங் பண்ணிட்டு இருக்கும் போது லாஸ்ட் மினிட்ல ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு திரும்பி பார்க்குது. ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா ரத்தம். அவன் தலை உடம்பு எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல விழுது. எந்திரிச்சு பார்த்தா அபி அங்கே நிற்கிறான். ஓவன் அபியை ஒரு ட்ரங்க் போட்டிகளை போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல ஏறி யாருமே தெரியாத ஒரு ஊருக்கு கிளம்புனாங்க. இன்னொரு ஊருக்கு போயிட்டு இது வரைக்கும் தாமஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இனிமேலுக்கு ஓவன் செய்ய தொடங்குவான் அப்படின்ற மாதிரி இந்த படம் முடியுது.